கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துடைய செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்துடைய செகண்ட் பார்ட். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். எதற்குமே உதவா என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் என் சொல்லுவேன். ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். சேற்றில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வல்லாம் போதேதாக்கினாரே. சேற்றினில் என்னை தூக்கி எடுத்தே மாற்றி வல்லாம் போதேதாக்கினாரே. கல்லான என்னெல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். கல்லான என்னெல்லாம் ஒருக்கிய கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாட வந்தேன். ஆனந்தமாய் என்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். கர்த்தரின் சித்தம் செய்திட நித்தம் தத்தம் செய்து என்னை அர்ப்பணித்தேன். இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறே இல்லை என்றும் எனக்கு அவர் ஆதரவே. இயேசுவல்லால் ஆசை இப்புவினில் வேறே இல்லை என்றும் எனக்கு அவர் ஆதரவே. ஆனந்தமாய் என்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமாய் உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். உம்மை பின்பற்றி ஊழியம் செய்து பாதம் சேர்ந்திட வாஞ்சிக்கிறேன். தாரும் தேவா ஏழைக்கு மாறா கிருபை கண் பாரும் என்றும் நான் அடிமை. தாரும் தேவா ஏழைக்கு மாறா கிருபை கண் பாரும் என்றும் நான் அடிமை. ஆனந்தமாய் இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கவிதா சிஸ்டர் பிரைஸ்லார், டேனியல் ராஜேஷ் பிரைஸ்லார், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ்லார். கர்த்தர் நல்லவர். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் செகண்ட் பார்ட்டை தியானிக்க இருக்கிறோம். ஒன்றினாலும் வாதினாலும் வீண் பெருமையினாலும் செய்யாம நாட் டு டூங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். மன தாழ்மையினாலே ஒருவரை தங்களில் மேன்மையான மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மைங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா, நான் ஒரு காரியத்தை செய்வேன், அது உலகமே என்னை பார்த்து வியக்கணும், ஆச்சரியப்படும். இன்னைக்கு நேற்று நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன். ஒரு தேனியை கல்ல விட்டு சொன்னேன். இன்னைக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல போயிருக்கேன். இந்த உதாரணத்தை நீங்க மனசுக்குள்ள நல்லா வச்சுக்கிட்டா தான் நம்ம பார்க்கிற செய்தி நமக்கு புரியும். தாஜ்மஹால் டீ கிடையாது, ஒரிஜினல் தாஜ்மஹால் ஆக்ரால இருக்குது. யமுனா நதி ஓரத்துல கட்டப்பட்ட தாஜ்மஹால். இது எதற்காக கட்டப்பட்டது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அது ஒரு சாதாரண கல்லறை. கல்லறைக்கு இவ்வளவு மவுஸ் நீங்க கேட்கலாம், அது ஒரு உலக அதிசயம்னு சொல்லி. எஸ், ஆனா அதற்கு பின்னாடி எவ்வளவு கண்ணீர்கள், வேதனைகள். இதுக்கு காசு யாரு கொடுத்தா? நீங்களா கொடுத்தீங்க? நானா கொடுத்தேன்? நாங்களா கொடுக்கல. யாரு கொடுத்தா அப்படின்னு அன்னைக்கு வாழ்ந்த மக்கள், பாமர மக்கள். அவங்க ஏதோ கஷ்டத்தில் இருந்த மக்கள் கிட்ட சக்கலையா புளிஞ்சி டாக்ஸ வாங்கி அதுல இப்ப நீங்க பாக்குற தாஜ்மஹால்ங்கிறது ஒரு சிம்பிளான ஒண்ணுது. ஆனா அதன் மேல எத்தனையோ நவரத்னங்கள், கற்கள், வைரம், வைடூரியம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா பதிக்கப்பட்டு அந்த நிலா வெளிச்சத்துல அப்படியே சிக்கு சிக்கு சிக்குன்னு சொல்லிக்குமா. ஆனா எத்தனை யுத்தங்கள் வந்துச்சு, அந்த சிப்பாய்கள் அதெல்லாம் உடைச்சு கொண்டு போயிட்டாங்க. இப்ப தாஜ்மஹால்ங்கிறது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்குது பாருங்க. செகண்ட் பார்ட் நான் வாசிக்கிறேன்.
மன தாழ்மையினாலே ஒருவரை ஒரு தங்கள் மன தாழ்மை. அப்ப அவருக்கு என்ன ஆசை? நான் என் மனைவிக்கு ஒரு கல்லறையை கட்டுவேன். ஆனால் அது கல்லறையை கிடையாது, உலகமே வியக்கப்படும். நாங்க ஒரு தடவை போயிருந்தோம். உங்களுக்கு தெரியாத ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த கைடு சொன்னார், அந்த யமுனா ரதி அப்படி போகுது, இந்த பக்கம் தாஜ்மஹல் ஒயிட் கலர்ல கட்டியிருக்காரு. இந்த ஷாஜஹானுக்கு என்ன ஆசைன்னா, இந்த பக்கம் நான் ஒரு கலரை அவருக்காக கட்ட வரோம், அது பிளாக் கலர் மார்பிள் வச்சு, என்னது பிளாக் கலர் மார்பிள் வச்சு நான் கட்டுவேன். எல்லாம் பிளான் எல்லாம் போட்டாச்சு, ஸ்கெட்ச் எல்லாம் போட்டாச்சு. ஆனா அவருடைய மகன் டென்ஷன் ஆயிட்டாராம். அவுரங்கசீப் பார்த்தாரு, சும்மாவே கஜானா காலி, இன்னும் காலி பண்ணிடுவாங்க அப்பன்ட்டு அவங்க அப்பாவை ஒரு ஜெயில் வச்சிட்டான். அந்த ஜெயில் எப்படி டிசைன் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்து தாஜ்மஹாலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப நீ சக்கையா மக்களை புழிஞ்சி கட்டின கல்லறைய நீ பார்த்துட்டு சாவு அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 3வது வசனம் செகண்ட் பார்ட், மன தாழ்மையினாலே. மன தாழ்மை மாத்திரம் அக்பருக்கு இருந்தானா அவர் என்ன செய்து பாருங்க கேட்டீங்கன்னா, நான் உங்களுடைய ராஜா, நான் உழைக்கணும், உங்களை நான் உயர்த்தணும், உங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் உயர்த்தணும், எனக்கு எதுவுமே தேவையில்லை, மனைவி இறந்துட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் மக்களை பார்த்துருக்கணும். ஆனா ஒருவரை ஒருவர் தங்களின் மேன்மையாக என்ன, என்ன நீங்க ராஜா வச்சிருக்கீங்க, நான் உங்களை உயர்த்தணும், இதுதான் ஏன் ஆசை அப்படின்னு இருக்கும். சரி, இந்த ஹியூமிலிட்டி இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல மன தாழ்மை. இந்த ஹியூமிலிட்டிக்கு முதல் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்துக்கிறோம். மத்தேயு எடுத்துக்கொள்ளுங்கள், மலை பிரசங்கம். இதுல என்ன நான் பார்க்கணும், பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பாயிண்ட் நம்பர் 1 என்ன? எஸ், அதாவது கொல்லப்பட்டவர்களெல்லாம் இருக்கட்டும் ராஜேஷ், என்ன சொல்ல விரும்புறேன்னா, கோடிக்கணக்கான பணம் செலவழிச்சது யாருக்காக? வேஸ்ட் ஆஃப் மணி. சரி, நம்ம இங்க செய்திக்குள்ள வந்துடும். 5வது அதிகாரம் 3வது வசனம், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோகராஜன். ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியம். இந்த ஆவிங்கிறது ஆப்போசிட் பெருமை. நான் அடிக்கிறது மனத்தாழ்மை. இதை வாழ்ந்து காட்டுறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. உலகத்துல எத்தனையோ மாடல்ஸ் இருக்காங்க, மாதிரிகள் இருக்காங்க, யாரையோ பேரல் நம்ம சொல்லலாம். ஆனாலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஈக்குவலா வர முடியாது. அவர் தாழ்மையை குறித்து, தன்னை குறித்து சொல்லுகிறார். அவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? அதே மத்தேயு 11வது அதிகாரம் 29வது வசனம் தன்னை குறித்து சொல்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மை. 2 கேரக்டர், சாந்தம், மனத்தாழ்மை. இது ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எல்லாருக்கும் ஒரு ஆசை, நம்ம இயேசுவை போல மாறணும். சொல்லுங்களேன், இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இவங்களை ஒரு ரவுடியை போல மாறணுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இயேசு கிறிஸ்துவ மாறணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும். உங்களுக்கு ஹிட்லரை போல மாறின ஆசை, ஆனா யாரை போல ஆகணும்? இயேசு. அவருடைய கேரக்டர்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு இடத்துல கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளணும்? தாழ்மையை கற்றுக்கொள்ளணும், சாந்தத்தை கற்றுக்கொள்ளணும். இந்த 2 இருக்கும் பொழுது அந்த தேனியை குறித்து நான் சொன்னேன். தேனி அழகா கட்டிக்கிட்டு இருக்கு. எல்லா தேனீக்களும் ஒரு மனம் இருக்குது. அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம் தான். உள்ள எங்க ராணி இருக்காங்க. எங்க ராணி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நேற்று கட்டாயிருச்சு, அவனுடைய கிருபையினால ஸ்டார்ட் ஆயிருக்கு. தொடர்ந்து ஜெபம் பண்ணா அந்த செய்தி ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பார். சரி, இப்ப நம்ம மனத்தாழ்மை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல யார நம்ம ஹீரோ? நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஹீரோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனா இருக்கிறேன். மனத்தாழ்மை. இந்த மனத்தாழ்மைங்கிறதுக்கு என்ன ஒரு கேரக்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மனத்தாழ்மையை குறித்து ஒரு சில வசனங்களை பார்த்தா தான் நம்ம அந்த செய்திக்குள்ள கடந்து போக முடியும். வாசிப்போம். அப்போஸ்தலர் எடுத்துக்கொள்வோம். 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 19வது வசனம். அப்போஸ்தலர் 20:19, வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீர். அந்த மனத்தாழ்மை வரும்போது ஒரு கண்ணீர் வரும். இப்ப நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன்,
ஷாஜஹானுக்கு மனைவி இறந்த போது கண்ணீர் விட்டுருப்பார். அதற்கப்புறமா அவர் வாழ்க்கையில சோகத்தோடு தான் இருந்திருப்பார். அந்த சோகத்தோடு இருந்து 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 கட்டப்பட்டதான் தாஜ்மஹால். ஆனா பவுலுடைய வாழ்க்கையில அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 19 வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த கண்ணீரோடும் யூதருடைய தீமையானவர்களுக்கு நான் கர்த்தரை சேவித்து ஆண்டவரை துதிக்கிறதுல மட்டும் பவுல் நிறுத்தவே இல்லை. காரணம் ஆண்டோடைய குணாதிசயம் அவருக்குள்ள வந்துருச்சு. சரி, எபேசியர் எடுத்துக்கொள்வோம். 4வது அதிகாரம் 2வது வசனம். எபேசியர் 4:2 மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாகி அன்பிலே ஒருவரை தாங்க. அன்புல நம்ம ஒருவரை ஒரு தாங்க. இப்ப நான் உங்களுக்கு தாஜ்மஹால் பற்றி சொன்னேன். ராஜேஷ் போட்டிருந்தாரு, அநேக கலைஞர்களை கொண்டுட்டாரு. அந்த ரகசியம் என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். இவருக்கு என்னன்னா, இன்னொரு ஆளு தாஜ்மஹாலை கட்டக்கூடாது, என்னுடைய தாஜ்மஹால் தான் ஃபைனலா இருக்கும். அப்ப அது யார் யாரெல்லாம் அதுக்கு மேக்சிமம் பிளான் கொடுத்து அவருடைய ஐடியானால அந்த இது கட்டப்பட்டதோ அவங்களெல்லாம் கொண்டுட்டார். எவ்வளவுக்கு உண்மை எனக்கு தெரியாது, ஆனா இதான் ஃபேக்ட். ஏன்னா இன்னொரு தாஜ்மஹால் என்ன செய்யக்கூடாது, கட்டப்படக்கூடாது. ஆனா வசனம் என்ன சொல்லுது, மன தாழ்மை அப்படின்னு சொல்லி. சரி, இப்ப நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மையில இருந்து செய்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இப்ப 2வது அதிகாரம், சரி பிலிப்பியர் 1வது அதிகாரம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஜீசஸ் இயேசு தான் பிரைமா இருக்கார். ஆனா 2வது அதிகாரத்துக்குள்ள வரும்போது மற்றவர்கள் ஈக்குவலா வந்துறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க, பிலிப்பியர் 1வது அதிகாரம் ஃபுல்லா கிரைஸ்ட் இஸ் ஃபர்ஸ்ட். போல் சொல்றாரு, அவருடைய சுவிசேஷம் அறிவிக்கும், கிறிஸ்துவனுடைய ஜீவன் எல்லாம் கிறிஸ்து 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 சுவிசேஷம் அறிவிக்கப்படணும், அதுக்காக நான் கட்டப்பட்டிருக்கிறேன், கண்டுக்கிடவே மாட்டேன், அதுதான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனா 2வது அதிகாரம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா தனக்காக அல்ல மற்றவர்களுக்காக வாலிகத பவுல பார்க்கணும். அதான் இந்த சீக்கிரம் 2வது அதிகாரத்தில். அதுல தாழ்மைங்கிறது என்னன்னா தங்களில் மேன்மையாக மற்றவர்கள் நினைக்கிறது. சரி, இப்ப நாம ஒரு சின்ன பைபிள் ஸ்டடி பார்க்க போயிடும். இது எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு, உங்களுக்கும் டைம் பிரயோஜனமா இருக்கும். இத எடுத்துக்கலாமா? லூக்கா 10வது அதிகாரத்துக்குள்ள வரும். லூக்கா 10வது அதிகாரம் 1 வசனத்துல இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேதை எழுதுவரை பிக்ஸ் பண்றாரு. இந்த இவைகளுக்கு பின்பு அப்படின்னு இருந்தா அது முந்தின அதிகாரத்தோட கனெக்ட் ஆகும், 9வது அதிகாரத்தோட கனெக்ட் ஆகும். இந்த 9வது அதிகாரத்துல 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க. முதல் ஒரு கூட்டத்தார கொஞ்சம் டீப்பா பார்க்க போய், முதல் கூட்டத்தார் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 57வது வசனம், லூக்கா 9:57. அவர்கள் வழியில் நடந்து போகலே ஒருவன் அவர் என்ன, இந்த ஒருவன் தான் நீங்க பாக்குற ஹீரோ. ரொம்ப விவரமானவன். அந்த பேரை கூட எழுதல. ஏன் பேரை எழுதல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறான், க்ளோஸ் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கான். இவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு, இவர் என்ன செய்யறாரு சொல்லி க்ளோஸா நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றார். இப்படி யாராவது எனக்கு ஒருத்தன் சிக்குனானா ரொம்ப குஷியாயிருவேன் நான். எப்படியா நமக்கு ஒரு ஸ்டேஷன் கிடைச்சிருக்கான், நான்லாம் கேட்கலையா, நீயா வந்து எடுத்து கேட்கிற. என்ன கேட்கிற, நீ எங்க போனாலும் உங்க பின்னாடி வர, வாழ்வு சால்வு எல்லாத்துக்கும் நான் வருவேன். அப்ப ஆண்டவர் வந்து அவனை உள்ள பாக்குறார். நம்முடைய ஆண்டோட ஒரு கேரக்டர்னா உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவர், இருதயத்தை பார்ப்பார். இருதயத்துக்குள்ள என்ன கேட்கிற நாம பார்க்க போறோம். சரி பாருங்க, அவன் இருதயத்துல என்ன இருந்துச்சு அப்படின்னு ஆண்டவர் பார்த்தார்னா, இவர் பின்னாடி போனா நான் ஒரு பெரிய தாஜ்மஹால் மாதிரி ஒரு பெரிய பில்டிங் நான் கட்டிடுவேன், ஒரு ராஜ அரண்மனை நான் கட்டிடுவேன். அந்த அளவுக்குள்ள சப்ஜெக்ட் இருக்கு, சரக்கு இருக்கு, அந்த சரக்கை நான் பெற்றுக்கொள்வேன். இதுதான் அவனுடைய நோக்கம். அதனால ஆண்டவர் சொல்றாரு, எப்பா உன் மனசுல ஒரு பெரிய அரண்மனை கட்டா நினைக்கிறது, எனக்கே அது கிடையாதுங்கிறாரு. அதனாலதான் அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கும் கூடுதல், மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. இவன் ஏன் ஆண்டவரை பின்பற்றினான், இதான் ஸ்டடி. சரி, கொஞ்சம் க்ளோஸா நாம பார்க்க போயிடும். ரைட், முதல் 9வது அதிகாரம் முதல் வசனத்தை நான் பார்க்கிறேன். 9வது அதிகாரம் முதல் வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா, பவரை கொடுக்கிறாங்க. அவர் தம்முடைய 12 சீஷல் 10வது அதிகாரத்துல 70 மாறுது, ஆனா இவனை சேர்க்கல. அவர் தம்முடைய 12 சீஷலை வரவழைத்து சகல பிசாசுகளை தொட்டு, சகல அண்டர்லைன் பண்ணி அது பாருங்க,
வியாதிகளை குணமாக்கும் வல்லமையும் அதிகம். வல்லமை அதிகாரம். இப்ப போலீஸ் இருக்கு, போலீஸுக்கு ஒரு வல்லமை இருக்கு, அதிகாரம் இருக்கு. அது போலீஸ்க்கு இருக்கு. அவங்க ஆக்ஷன்ல இருக்கிறவர, பவர்ல இருக்கிற சின்னனால அவங்க செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. அத ஆண்டவர் கொடுக்கறத பார்த்துக்கிட்டே இருக்கான். இந்த பிசாசுகளை துரத்துறதுக்கு வல்லமையை கொடுக்கற சகல பிசாசியம் இந்த பவர் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் என்ன செய்வேன், பெரிய ஒரு பில்டிங் போட்டுருக்கேன். அந்த பில்டிங்ல ஒரு போர்டு வச்சிருக்கேன், சகல பிசாசுகளும் இங்கே துரத்தப்படும், பவர் வாஸ் given by ஜீசஸ் கிரைஸ்ட். போர்டை போட்டுருவேன். உலகத்துல ஒரு பிசாசை துரத்துறதுக்கு இந்த மாதிரி ரேட்டை பிக்ஸ் பண்ணிடுவேன். பிக்ஸ் பண்ணி ஜேன்னு பிசினஸ் நடக்கும். சோ ஏன் அவன் ஆண்டவர்கிட்ட பின்னாடி வரேன்னு சொன்னானா இதை பார்த்து அவனுக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. சரி, 2வது வசனத்தை பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும். அப்ப இவன் பாக்குறான், அடாடாடா நம்ம இங்க மட்டும்தான், அங்கேயும் ஒரு இடம் கிடைக்கும் போல இருக்கு. இவரை மட்டும் பின்னாடி போயாச்சுன்னா இம்மைக்கும் மறுமைக்கும் எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். இங்கேயும் பெரிய பெரிய மேன்ஷன்ஸ், பெரிய பெரிய பில்டிங் போட்டு ஜாலியா இருப்பேன். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் போயிருவேன். 2வது பாயிண்ட் இருக்கு. அடுத்து பாருங்க, பிணியாளிகளை சுஸ்தமாக்கும். முத வியாதி பிணியாளி சுத்தமா அவர்களை அனுப்பின. இப்ப எனக்கு அந்த பவர் வேணுங்க அப்படின்னு சொல்லி இதுக்குத்தான் அவன் நினைச்சாரு, பின்னாடி வந்துகிட்டே இருக்குன்னு அவர் ஐடியா பண்ணிட்டாரு. சரி, 3வதாக என்ன குறிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனம் 3. அப்பொழுது அவர்கள் நோக்கி வழிக்கு தனி எதுவுமே கொண்டு போவாண்டாப்பா, எதுவுமே கொண்டு போவாண்டா இன்னும் குஷியாயிரும். நம்ம ஒரு ஊருக்கு போறோம்னா ஒரு பையன் எடுக்கணும், துணி எடுக்கணும், காசு எடுத்துக்கணும், சாப்பாடு எடுத்துக்கணும், தண்ணி எடுத்து வச்சு எல்லாம் எடுத்துட்டு தான் நம்ம போகணும். ஆனா இவர் என்ன ஒரு ஆசீர்வாதமா சொல்றாருன்னா, பிதா பார்த்துருவாருப்பா, நீ சும்மா கிளம்பிருட்டு. அப்ப இவன் பார்த்தான், என்னெல்லாம் இவர்கிட்ட இருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிணியாளை சுவாசப்படுத்தலாம், சகல பிரசாசம் துரத்தலாம், கை செலவுக்கு காசே தேவையில்லை, ஃப்ரீ. அப்பா இவருக்கு பின்னாடி நான் போய்தான் ஆவேன்னு முடிவு பண்ணிட்டான். சரி, அது மாத்திரம் கிடையாது, இன்னும் தொய்ந்து பாத்தீங்கன்னா 7வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது கால்பங்கு தேசாதிபதியாக ஏறுவது அவர்கள் செய்யப்பட்டது கேள்விப்பட்ட கேள்விப்பட்டது எங்க வர இவருடைய ஆண்டோடைய புகழ் பரவினா ஏறுவது வர. அப்ப இவன் பார்க்கிறான், ஏறுவதற்கு என்ன யாருனே தெரியாது. ஆனா இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரனை பத்தி நியூஸ் போயிருக்கு. இவர் பின்னாடியே போயாச்சுன்னா என்னை பத்தி நியூஸ் போயிடும். இவர் யாரு? இந்த ஒருவன் வசனத்தை காட்டுறவங்களுக்கு லூக்கா 9வது அதிகாரம் 57வது வசனத்துல, அவர்கள் வழியிலே போகிலே ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் பின்பற்ற, எங்கே போனாலும் பின்பற்றி வருவேன் நான் காட்டினா நீங்க ஒரு பாப்புலரான ஃபிகர் ஐயா, நீ ஃபாதர் பட்மன்ஸ் அப்படின்னு ஒருத்தர் கிறிஸ்தவ வட்டாரத்துல தான் அவரை தெரியும். எல்லாரும் தெரியுமா? எல்லாரும் தெரியாது. கிறிஸ்தவ வட்டாரத்துல அவர் பாப்புலர். ஆனா அம்மா ஜெயலலிதா இறந்து போயிட்டாங்க, இருந்தாலும் பாப்புலர் ஆயிடுச்சு. அது ஒரு குட்டி நடிகா இருக்கும்போது யாருக்கும் தெரியாது. எம்ஜி ராமச்சந்திரன் சீஃப் மினிஸ்டர், உலகம் முழுதும், இந்தியா முழுதும் எல்லாருக்கும் தெரியும். அப்ப இவருக்கு என்ன ஆச்சுன்னா, ஏறுவது வரை நியூஸ் பெருக்கியா, அவர் இவர் பின்னாடி போனா என்னை பத்தி அவன் ஏறுவதுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி, அதை விட ஒரு ஸ்பீடா நம்ம பார்த்துதான் அவன் ஆடிட்டான். 14வது வசனத்தை பார்ப்போம். ஏறக்குறைய 5000 பேர் இருந்தார்கள். உட்கார்ந்து எல்லாத்துக்கும் என்ன செய்யறாரு, ஆசீர்வதித்து பெற்று கொடுக்கிறார், சாப்பிட்டு திருப்தி ஆகிறார். 14வது வசனம். இதை பார்த்தோம்னா டபுள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. கன்ஃபார்ம் டபுள் கன்ஃபார்ம். இப்ப உங்களுக்கு ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கீங்கன்னா அது கன்ஃபார்ம் கேட்பாங்க. கன்ஃபார்ம், நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நீங்க வந்தாங்கன்னா டிக்கெட் ஏறிடலாம். கன்ஃபார்ம், டபுள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் டபுள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, இப்ப இவன் பார்த்ததெல்லாம் லோக்கல் உள்ளதை பார்க்கறான். பிசாசு எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. வியாதி எங்க, இங்கதான் இருக்கு. எல்லாமே இங்கதான் இருக்கு. ஆனா தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்ன உடனே அவனுக்கு ஒரு 50% அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா அந்த 50% 100% மாறுது. எப்ப மாறுதுன்னா ஒரு அற்புதத்தை பார்க்கறான். இந்த அற்புதத்தை பார்த்த உடனே இவர்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்கியா, இந்த பவரை நான் மட்டும் பின்னாடியே போய் வாங்கிடணும். எப்படி போனா பின்னாடியே போய் வாங்கிடணும். இது ரொம்ப காமனா நடக்குதுங்க, காமனா நடக்கும். எங்க ஆர்த்தோபெடிக் டிபார்ட்மெண்ட்ல RVK அப்படின்னு ஒரு ப்ரொஃபசர் HOD, சீனியர் மேன், RVK ஆர் வெங்கடகிருஷ்ணன். அவரு சர்ஜரியில எக்ஸ்பர்ட் சர்ஜன், வயசான ரொம்ப அழகா சர்ஜரி பண்ணுவார். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அந்த அசிஸ்டன்ட் பேர் சொல்ல விரும்பல. அவர் எங்க போனாலும் இவர் கூடயே போவார்.
எங்க விருதுநகர்ல ஒரு சர்ஜரி பண்ண வரும்போது அந்த ஆர்விக்கு அப்படியே வயசானாலும் அப்படி உட்காந்துருக்காரு. இவர் வர்றாரு, அதை எடுத்து வைக்கிறாரு பண்றாரு. அதுக்குள்ள ஆர்விக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு கிளவுஸ் போட்டுட்டு வர்றாரு. வந்து என்னை பார்த்து, தம்பி லைசன்ஸ் மகனா சூப்பர் ஆர்விக்குமா கேச அப்படின்னு நல்லா ஜாலியாக வச்சுட்டு நைஃப் வைக்கிறாரு. டக்க டக்க டக்குன்னு அந்த ஃபைன் சர்ஜரி எல்லாம் பண்றாரு. அதை மூட்டிட்டு, ஏப்பா நீ பண்ணுப்பா அவ்வளோ அப்படின்ட்டு உட்கார்றாரு. ஒரு மீதி எல்லாம் பண்ணி நீட்டாக்கி சூச்சர் போட்டு போயிட்டு, இப்ப ஆர்விகே டாக்டர்கிட்ட என்னெல்லாம் கெப்பாசிட்டி இருந்துச்சு இவருக்கு வந்துருச்சு. காரணம், எத்தனையோ ஸ்டூடெண்ட் ஆக இருந்தாலும் இவர் ஒரு ஆள் மட்டும் பின்னாடியே போனார், தொழில கற்றுக்கொண்டார், இன்னைக்கு எங்கேயோ போயிட்டார். அதுபோல இவருக்கு இந்த லோக்கல் எல்லாம் பிரயோஜனம் கிடையாது, அங்கிருந்து வரணும். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தியானாக்கி இப்ப பாக்குறாரு, ஆஹா இப்படிப்பட்ட ஒரு சூப்பர்மேன் எனக்கு வேணும், சூப்பர்மேன் எனக்கு தேவை. சரி, இன்னொரு பாயிண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன் இவருக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பின்னாடி போக ஆசை வந்துருச்சு. 20வது வசனம். அப்பொழுது நீங்கள் என்னை யார், நீ தேவனுடைய கிறிஸ்து. இப்ப மேல பார்க்கும்போது கன்ஃபார்ம் ஆகுது, திருப்ப திருப்ப கன்ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் எப்படி கன்ஃபார்ம் ஆச்சு சொல்லுங்க பார்ப்போம். இவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ண சொல்றாரு. பிரசங்கம் பண்றது தியரிட்டிக்கல், ஆனா பிராக்டிக்கல் கிடையாது. நான் பிராக்டிக்கலா பாக்குறாரு. இவர் அப்பத்தை பிட்டு பிதாட்ட காட்டுறாரு. பிதா அங்கிருந்து நிறைய அனுப்புறாரு. அப்பத்தையும் மீன் அனுப்பிட்டே இருக்காரு. அனுப்பிட்டு இருந்துட்டு இப்ப மற்றவர்கள் இவரை குறித்து என்ன சொல்லுகிறாருன்னா, இது சாதாரண மனுஷன் இல்ல, தேவனுடைய குமாரன் சொல்லி. இப்ப டபுள் கன்ஃபார்ம், ட்ரிபிள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ட்ரிபிள் கன்ஃபார்ம். இப்ப ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க. அந்த பொண்ணை பார்த்துட்டு வந்த உடனே இன்னொரு சொல்லுவாங்க, அக்கா இன்னொரு பொண்ணு இருக்கு, நீங்க அதோட நல்லா இருக்கு, அப்படியா போய் பார்க்க போமா? ரைட் பார்க்க போம். பார்த்தா அது இதோட நேரமா இருக்கு, இதோட அழகா இருக்கு, நிறைய டவுரி கொடுக்குறாங்க. இதை விட்டுட்டு அங்க போயிடுவாங்க. இந்த சேட்டை பண்ணக்கூடாதுன்ட்டு நம்ம மக்கள் என்ன டெக்னிக் வச்சிருக்காங்கன்னா, பூ வச்சிருவாங்க. பூ வச்சாச்சுன்னா அடுத்து எவ்வளவு கேட்கக்கூடாது. அது மாதிரி இவருக்கு கிறிஸ்து இவர்னு உடனே பூ வச்ச மாதிரி பிக்ஸ் ஆகி போச்சு. இதுதான் முடிச்சு போச்சு. இப்ப இவர் இந்த ஆள் இயேசு பின்னாடி வந்தாரா வரலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரல. உங்களுக்கு எப்படி தெரியும் வரல அப்படின்னு எங்கிட்ட கேட்டீங்கன்னா, வசனத்தை பாருங்க. 58 வசனம், லூக்கா 9:58. 58 முடிச்சுட்டு 59 வேறு ஒரு அவரை நோக்கி. இப்ப பின்னாடி வந்திருந்தா லூக்கா என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க வாழ்க்கை நடந்துச்சான்னு தெரியல. லூக்கா என்ன எழுதியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை கேட்ட உடனே அந்த ஒருவர் இயேசு பின்னாடி வர ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லணும். அவன் எல்லாத்தையும் அவனுக்கு இவ்வளவு இருந்த கற்பனையை ஆண்டவர் போட்டு உடைச்சிட்டார். எப்படி உடைச்சாருன்னா, அந்த வசனத்தை சொல்லி 58வது வசனம் சொன்ன உடனே அவனுக்கு கேஸ் எல்லாம் புடிங்கி போச்சு. என்ன நடக்குது பாருங்க. அதற்கு இயேசு, நரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகளுக்கு உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. என்னையா எனக்கே வீடு இல்லைங்கிறாரு. இருந்தாலும் என்னையா ஒரு எம்டி மேனா போல இருக்கு அப்படின்னு சொல்லி, இவருக்கு தலை சாய்க்க இடம் இல்லைங்கிறத நீங்க எப்படி நீங்க புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சரி இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காட்டிட்டு போயிடுவோம். நம்ம அடுத்து பாருங்க, 26வது வசனத்தை வாசிக்கிறேன். இவருடைய 2வது வருகையை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். முதல் வருகையை குறித்தே சொன்னவர் 2வது வருகையை சொல்ற பாருங்க. லூக்கா 9வது அதிகாரம் 26 வசனம், மனுஷகுமாரன் பிதாவின் மகிமையோடு பரிசு வரும்போது வருகையை குறித்து சொல்றாரு. இவனுக்கு என்ன இது ரொம்ப குஷியாகிறான். இயேசு வரும்போது அப்ப என்ன நினைச்சுவாரு, கூட கூட்டிட்டு வருவாரு அப்படின்னு கேட்டீங்க. 28வது வருஷத்தை ஒரு மறுரூப மலையை காட்டுறோம். இந்த மறுரூப மலையில ஆண்டவர் எப்படி மாறுகிறாருங்கிறதையும் பார்க்கிறார். பார்த்துக்கிட்டு இதுதான் என்னுடைய ஒரு சூப்பர் முடிவு, இந்த முடிவை நான் மாற்றவே போறது அல்ல அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறார். ஆனா அப்படி முடிவு பண்ணவருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, எனக்கு என்ன கிடையாது, தலை சாய்க்க வீடு கிடையாதுங்கிறார். இது உண்மையா பொய்யா? உண்மையிலேயே ஆண்டவருக்கு வீடு இருந்துச்சா இல்லையா அப்படின்னு கேட்டா நீங்க அதை எப்படி நீங்க சொல்லுவீங்கிறத நான் உங்களுக்கு வசனத்துல இருந்து காட்ட போயிடும். எடுத்துக்கொள்ளுமா? யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 7வது அதிகாரம்
53வது வசனத்துல எல்லாருக்கும் வீடு இருந்துச்சு. எல்லாம் பிரசங்கம் முடியுது, எல்லாத்தையும் கேட்டு முடிச்சாச்சு. முடிச்சுட்டு 7வது அதிகாரம் 53வது வசனம், யோவான் பின்பு அவர் தங்கள் வீட்டுக்கு போனாங்க. ஏன் வீட்டுக்கு போனாங்க? எல்லாருக்கும் வீடு இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீடு கிடையாது. சீசர் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, வேற கல்யாணம் விட்டு. 8வது அதிகாரம் இயேசு ஒலிவ மலைக்கு போனார். அதான் ஒரு வீடு. ஒலிவ மலை என்ன செய்வார் சொல்லுங்க? ஜாப் பண்ணிட்டு இருப்பார் பிதாவோட. எங்கேயும் அவங்க வீடு, அதான் வீடு. அட்ரஸ் கேர் ஆஃப் ஒலிவ மலை தான். யாரும் கிடையாதா? வீடே இல்லாதையா? ஆடாப்பாரு. இவர் ராத்திரி மறுநாள் காலையில் எடுத்துட்டு வந்துட்டார். அப்ப நைட்டு ஃபுல்லா மலையில இருப்பார். இவன் பார்த்தான், என்னையா இதுக்கு நான் பரவாயில்ல போல இருக்கியா, எனக்கு அது வீடு இருக்கு, இந்த ஆளுக்கு என்ன கிடையாது, வீடு கூட இல்லை அப்படின்ட்டாரு. அடுத்து பாருங்க 35வது வசனத்துல இன்னும் ஒரு கன்ஃபர்மேஷனா ஒரு வார்த்தை இருக்கு. 35வது வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன். இப்படி பேசுகளே ஒரு மேகம் நிழலிட்டது. அங்க இருந்து என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரன். அப்ப மேகத்திலிருந்து வர சவுண்டை கேட்ட உடனே இவர் என்ன நினைக்கிறாரு? இயேசு பின்னாடி போகணும்னு நினைக்கிறாரு. ஆனா வீடே கிடையாது. உடனே வேண்டாம், சத்தமெல்லாம் இருக்கட்டும், வீடு இல்லாத ஆள் பின்னாடி நான் போய் அர்த்தமே கிடையாதுங்கிறார். இதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காரியத்தை பார்க்கணும். பவுலுடைய ஆசை என்னங்கிறத நான் உங்களுக்கு வசனத்தை காமிச்சு இந்த செய்தியை முடிக்க போறேன். பவுலுடைய வாஞ்சை என்ன அப்படின்னு கேட்டீங்க, 2வது அதிகாரம் 3வது செகண்ட் பார்ட். மன தாழ்மையினாலே ஒருவர் தங்கள் மீன். மன தாழ்மையில ஒருத்தர் இன்னொருத்தர் பெருசா நினைக்கணும். ஆனா இவனுக்கு நான் பெருசா இயேசுவினாலே போயிருவேன், முன்னாடி தொழில் கற்றுக்கொள்வேன், கற்றுக்கொண்டு நான் மேல வந்துடுவேன், மற்றவங்க எல்லாம் எனக்கு கீழே வந்துடும், இயேசுவையும் கூட நான் கீழே அனுப்பிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அதை விட கூடுதல் கெப்பாசிட்டி இருக்கு. அதனாலதான் மன தாழ்மையினாலே ஒருவரை தங்களின் மேன்மை என்றதற்கு ஆண்டு எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீ என் பின்னாடி வா. ஆனா அடுத்த கூட்டத்தை பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. 2வது கூட்டத்தை லேசா காமிச்சு பிடிச்சிட்டு 9வது அதிகாரம் லூக்கா 51. வேறு ஒருவன் அவரை நோக்கி, இப்ப அவன் கேட்கிறான், என்னை பின்பற்றி வா என்றார். இவர் கூப்பிடுறாரு. இவன் இருதயத்தில் என்ன இருக்கு அவனுக்கு தெரியும். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்னே நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்றேன், எனக்கு உத்தரவு. தகப்பனை அடக்கம் பண்றது எனக்கு என்ன அப்படின்னு, இது பாரம்பரியம், யூதருடைய பாரம்பரியம். ஒரு வயதான தகப்பன் தானா அவரை விட்டுட்டு போயிடக்கூடாது. வயசாகும் போது அவர் ஹெல்ப் பண்ணு, கூட இரு, இந்த இறக்குற வரை நீ கூட இருந்து இவ்வளவு நாள் உன்னை பார்த்தா பாப்பா. எங்க ஆஸ்பத்திரியில எல்லாம் ஓல்டேஜுக்கும் ஜேன்னு நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஆனா வயதான தகப்பனாரையும் அம்மா இங்க தூக்கி விட்டு போயிறாங்க. உனக்கு காசு தானே, நான் தரேன் உனக்கு. அண்ணனுக்கு 3 பேர் இருப்பாங்க, அதாவது பங்கு போட்டு கொடுத்துட்டு போயிறாங்க. ஆனா எங்க அம்மாவை நீ தான் வைக்கணும். ஆனா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்க மட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரசங்கம் பண்ணு. இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. நீ போ, என் ஊழியத்தை செய்யணும்னு சொல்லி. அந்த ஊழியத்தை செய்யறதுக்கு நமக்கு ஆண்டு மேல ஒரு அன்பு இருக்கணும், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அன்பு இருக்கணும். ஜெபிச்சு முடிப்பதான். மகா இரக்கமும் கிருபையுள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. நெட் கட்டானதியா, ஆனாலும் கிருபையாக இந்த செய்தியை சொல்லி முடிக்க நீ பாராட்டின நன்மைக்காக கோடி நன்றி ராஜா. நீ எங்களோட கூட எங்களை வெட்கப்படுத்தாதபடி எங்களை வழி நடத்துற தயவுக்கு நன்றி, அன்புக்கு நன்றி, காரியத்துக்கு நன்றி ராஜா. ஏமாற்றம் உதவனை எபனேஸ்வரே நம்மை துதிக்கிறோம் ஐயா. நீரே எங்களை ஆசிரித்து வழி நடத்துக்கு நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.